வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. வாங்க சண்டே vlog பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீக்கெண்டு வந்து vlog எடுத்து நான் மண்டே அப்லோட் பண்ணுவேன். பட் இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் வீட்டில் போயிட்டு இருந்ததுனால என்னால் கரெக்டாக vlog பெருசாக வந்து குக்கிங் vlog எதுவுமே இல்லை. ஸோ சண்டே வந்து கொஞ்சம் சண்டே ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுட சுட வந்து பஜ்ஜி டீயோட வந்து vlog-ஐயும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவினிங் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டிருந்தேன். வெறும் உருளைக்கிழங்கு தான் போட்டேன். பிகாஸ் வாழைக்காய் ஆனியன் இல்லை. ஆனியன் இருந்தது பட் கம்மியாக தான் இருந்தது. சரி உருளைக்கிழங்கு நிறையா இருந்தனால அதை போட்டுடலாம் அப்படின்னு அப்படியே சஷ்வந்துக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எதுவும் வாங்கலை. வீட்டில் இருந்த கடலை மாவோட சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பஜ்ஜி போடுறீங்களோ வாழைக்காவோ உருளைக்கிழங்கோ வெங்காயமோ சில பேர் கத்திரிக்காயில் கூட போடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஜீரகம் போடுறதுனால உங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுக்குறோன்னா கூட அந்த செரிமான பிரச்சனை உங்களுக்கு வராது. அண்ட் பஜ்ஜியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு அன்றைக்கி கில்லி படம் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது போட்ட படம் இல்லையா. ஸோ நானும் ஹஸ்பண்ட் சஷ்வந்த் 3 பேரும் அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சுகரும் கம்மியாயிடுச்சு. ஸோ சுகர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட மெமரிஸ், கலெக்டபிள்ஸ் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்க. ஹாய். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஃபெஸ்டிவல் பொங்கல் வந்தாலே மற்ற ஃபெஸ்டிவலுக்கு எப்படின்னு தெரியல. பட் பொங்கல்னாலே வந்து வீட்டில் நல்லா இருக்கிறத கூட நம்ம திருப்பி புரட்டி போட்டு க்ளீன் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பழக்கம். எனக்குமே அந்த பழக்கம் இருக்குதான். நான் ஒர்க் பண்ணும்போதும் ஹாஸ்டலில் இருக்கும் போதுமே அப்படி தான் நான் சும்மாவே எடுத்து வார்ட்ரோப்பை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இப்போ தான் ரீசெண்டாக நான் நவம்பர் ஐ கெஸ் எண்டில் தான் நினைக்கிறேன் நான் வந்து வார்ட்ரோப் க்ளீன் பண்ணேன். ஒன் ஆஃப் த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வார்ட்ரோப் எப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க அதை வந்து ஒரு தனியாக வந்து ஒரு vlog-ஆ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து பட்டு சாரீ, பிகாஸ் பட்டு சாரீலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். பட் நிறைய பேர்த்தோட வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பட்டு சாரீ வந்து நார்மலாக ரொம்ப நாள் கட்டாமல் அப்படியே நம்ம மடித்து வச்சுருந்தோன்னா அது இயர்ஸ் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி கட்டு மாதிரி அந்த இதில் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து எப்படி வந்து அதை தவிர்க்கிறது, எப்படி வந்து கலர் மாறாமல் ஒயிட் பேச்சஸ்லாம் வராமல் எப்படி பட்டு சாரியை பாதுகாக்கிறது, மற்ற க்ளோத்ஸ் எல்லாம் எப்படி டிசைனர் சல்வார்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கிறது தனி vlog நான் போடுறேன். பிகாஸ் நான் நவம்பர் எண்டில் தான் வார்ட்ரோப் அடுக்கிறேன். அப்போ நான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை, நான் வீடியோ எடுக்கவே இல்லை. பட் இப்போ நியூ இயர் முடிஞ்சு நான் கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து வார்ட்ரோப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் vlog எடுத்து போடுறேன். அண்ட் கேட்டிருந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் வந்து விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வார்ட்ரோப்பில் இருக்க ட்ரா இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இந்த இயரிங்ஸு கிளிப் இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அது மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலாம். பிகாஸ் இதுக்குன்னே வந்து என்னால் ப்ராப்பராகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நம்மளால். பிகாஸ் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்க்குறது அப்படியே போயிடும். இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. நாங்கள் எங்கேயுமே வெளியே போகலை. என்னன்னு தெரியல, இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் வந்து அப்படியே லேசியாகவும் டல்லாகவும் தான் இருக்குது. பிகாஸ் கிளைமேட் வெளியே சரியில்லை, பயங்கரமாக பனிங்க, அவ்வளோ பனிமூட்டம் வெளியே. ஸோ எனக்கே வந்து போகிறதுக்கே வந்து எங்கேயுமே போக விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து வீக்கெண்டு வந்து இன்றைக்கி அப்படியே வந்து வீட்டிலே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு மூவி பார்த்துட்ருக்காங்க, கில்லி போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அதில் கொஞ்சம் வந்து சில மெமரிஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பவுல் வந்து என்னடா இது பவுல் இருக்குது, பட் இதுக்குள்ளே கிளிப்பெல்லாம் அங்கே பாருங்கள், கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்னடா கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காள் எப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். இது எல்லாமே நான் ஆல்ரெடி கிச்சன்லேயும் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் எப்போவுமே வந்து எதையுமே அப்படியே ஒரு ட்ரா எடுத்து அப்படியே ட்ராப்பில் போட்டு அப்படி போக மாட்டேன் நான். அது அப்படியே பழக்கம் எனக்கு. பிகாஸ் வந்து நம்ம தேடும் போது எல்லாமே கிளம்ஸியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஹரிபரியாக தேடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்ஸு அண்ட் இயரிங்ஸ், டெய்லி நம்ம இயரிங்ஸ் போட்டுக்கிறது, நெயில் கட்டர், குட்டி குட்டி கிளிப்ஸ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்கனைசரில் நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் நான் டெய்லி யூஸ் பண்ண. டக்குன்னு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொண்டை போடணும், தூங்கி எந்திரிச்சு ஒரு கொண்டை போடணும் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு கிளிப்பு
அதுக்கப்புறமா வந்து இந்த பூவெல்லாம் வச்சா குத்துவோம் இல்லையா, அது டெய்லி யூஸ் பண்ணுற பேண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். பெருசாக வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு பேகு அண்ட் இப்போ நிறைய இருக்கு இல்லையா, நம்ம இயரிங்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு அப்படியே பாக்ஸாக குட்டி 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 கம்பார்ட்மெண்ட்டாக வச்சு ஒரு பெரிய பாக்ஸ் விற்கிது. நான் பார்த்தேன் நிறைய ஷாப்ஸில் பார்த்தேன், ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர்ஸ்லாம். பட் நான் அதெல்லாம் வாங்கல, பிகாஸ் அது பெரிய பாக்ஸ். அது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சாலே வந்து அப்படியே அந்த இடமே வந்து ஆக்குப்பை ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நான் அந்த மாதிரி வாங்கலை. நான் எப்போவுமே வந்து வெளியெல்லாம் போனால் போட்டுக்கிற மாதிரி இருக்க இயரிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி, சும்மா ரஃப்பாக போடுறதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுப்பேன். அவ்வளோதான். ஸோ இந்த பவுல் வந்து நான் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, என்னடா பவுலில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இதுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஐ கெஸ் யூகேஜியா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்போ படிக்கும்போது வந்து மேபி ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கலாம். பிகாஸ் அப்போல்லாம் வந்து ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூல்லலாம் வந்து யார் வந்து லீவ் போடாமல், அந்த ஹோல் இயர் வந்து அகாடமிக் இயர் லீவு போடாமல் யார் வந்து ஸ்கூலுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆனுவல் டேயில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ அது பெரிய விஷயம், லீவ் போடாமலாம் வராங்களே அப்படின்னு. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் இல்லையா, பிகாஸ் உடம்பு இல்லைன்னா லீவ் எடுத்து தான் ஆகணும். இப்போ தான் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கு. நான்லாம் ரொம்ப ரேர் கேசஸில் தான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் போட்டிருக்கேன். அதில் ஏதோ ஒரு இயர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஞாபகம் இல்லை யூகேஜியானு எனக்கு ஞாபகம் இல்லை. யூகேஜியில் கண்டிப்பாக லீவ் போட்டிருப்போம். அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்போம், கண்டிப்பாக எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம். மேபி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து லீவ் போடாமல் போனதுக்கு இந்த பவுல் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நான் அம்மா யூஸே பண்ணலை. இதை வந்து அப்படியே ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ வந்து வீட்டில் வார்ட்ரோப்லாம் நம்ம பீரோ சொல்லுவோம் இல்லையா, இரும்பில் இருக்கும் பீரோ, அதில் அப்படியே வச்சுருந்தோம். ஸோ நான் அப்புறம் கொஞ்சம் வளர என்னோட திங்ஸ் எல்லாம் இதில் குட்டி குட்டியாக அப்படியே போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நான் பெங்களூரில் ஒர்க் போகும்போதும் இது என்னமோ ஒரு மாதிரி வந்து மெமரியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அப்படியே பெங்களூர் போகும்போது இதை கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் இருக்கும் போது அங்கே இருக்க வார்ட்ரோப்லேயும் இதை நான் போட்டு வச்சுக்கிட்டேன். மேரேஜ்க்கு அப்புறமும் மறக்காமல் இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். 1.5 months வந்து இதை வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் ஸ்டில் இந்த லேபிள் வந்து எனக்கு நான் ரொம்ப ரப் பண்ணி நான் தேய்க்கலை, பிகாஸ் அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு. லேபிள் பாருங்கள் இருக்குது, பேரெல்லாம் அலைஞ்சிருச்சு பிகாஸ் வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ லேபிளில் வந்து எழுதியிருப்பாங்க, அங்கே பாருங்க நேமு, நம்ம எந்த ஸ்டாண்டர்ட், ஃபுல்லாக அலைஞ்சிருச்சு. ஸ்டாண்டர்ட் என்ன, ஸ்கூலு, அந்த மாதிரி போட்டு தந்த பவுல் இது. ஸோ சில மெமரிஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னோட காஸ்மெட்டிக்ஸ் ட்ராவில் தான் வந்து பத்திரமா வச்சுருப்பேன், அதுக்குன்னு ஒரு இது போட்டு. ஸோ இதை இப்போ நான் நார்மலாக நான் கிச்சனில் வச்சேன்னா எனக்கு ஒன்று பாத்திரமா ஆகிடும். நம்மக்கிட்ட பாத்திரமா இல்லை, சரி இது ஓகே, இது ஒரு சின்ன பவுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த பவுல்லேருந்து ஏதாவது எடுக்கும்போது க்ளீன் பண்ணும்போது எனக்கு அப்படியே அந்த சின்ன பிள்ளையா அந்த நம்ம ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலானே. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம வருஷ காலமாக வச்சுட்டு இருக்கமே அப்படின்னு தோணும். பட் என்ன மாதிரியும் சில பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப வந்து மெமரியாக யூஸ் பண்ணுறது நிறைய இருக்குது. நான் வந்து வார்ட்ரோப் க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த vlog நான் நியூ இயர்க்கு அப்புறம் போடுறேன். அண்ட் கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியே நான் வந்து அந்த vlogல நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல் நேம். 10 rupees காயின், இப்போ வந்து 10 rupees காயின் வந்து ரொம்ப நார்மல். இது வந்து நான் சொல்றது இப்போ 2010 ஓகேவா, 9 or 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட், அப்போ வந்து இந்த காயின் ரொம்ப ரேராக தாங்க வரும், எப்போவுமே இந்த காயின் வராது. ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வந்து 10 rupees காயின் நம்ம எங்கேயாவது தான் பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சி அவங்க வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க, என்னோட கிளாஸ்மேட் தான். ஸோ இதை என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் இன்னமும் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, 13 வருஷம் ஆச்சு. நம்ம நார்மலா மற்ற பவுச்ல எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து என்னோட இயரிங்ஸ் பாக்ஸ் இருக்கும், ஸோ அதுக்குள்ள வந்து இதை நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, 10 rupees காயின். ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஞாபகம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சிருப்பேன். நான் எப்போவுமே ஞாபகமா தூக்கி போடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது இல்லையா. ஸோ அது தென் நிறைய வந்து டிசைனர் சாரீ பேக்ஸ் அது எல்லாமே வந்துருச்சு. பட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றது தப்பு கிடையாது. பட் நம்ம அடிக்கடி அந்த சாரியை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சாரீ பேக்ல வைக்கலாம். சாரீ பேக்ல வைக்கிறது தப்பு கிடையாது, பட் அது வெறுமனே வைக்கக்கூடாது. அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ்